வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிகடி கேஸை இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ரோகிணியும் ஸ்ருதியும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி வேணாம், தோசை வேணும், ஆம்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் வேலை வாங்குறத முத்து நின்று பார்த்துட்ருக்கிறாரு. வழக்கம் போல் விஜயா மீனாவை நிறையா வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கும் சேர்த்தே ஆம்லெட் போட்டு கொண்டு வந்துரு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்ல ஆம்லெட் போட தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு முத்து. 2 முட்டை போட்டால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. விஜயா அம்மையா 2 முட்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வீமுக்குனே இப்போ அந்த 2 முட்டையும் தரையில் போட்டு உடச்சிடுறாரு. 2 முட்டை போட்டாச்சு, அவங்கள சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூட உங்களுக்கு காமன் சென்ஸே இல்லையா அப்படின்னு ரோகிணி திட்டிட்டு இருக்கிறாங்க முத்துவை. என்ன ஹோட்டல் நினச்சிங்களா, ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான செஞ்சு சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு முத்து. ரோகிணி ஸ்ருதி 2 பேருமே எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. புருஷன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு வழக்கம் போல் இதுக்கும் மீனாவை தான் திட்டுறாங்க விஜயா. எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா மார்க்கெட் போகிற வழியில் மீனாவோட அம்மாவை பார்க்குறாங்க. என்ன மீனா, உன்னோட கழுத்தில் கையில் போட்டிருந்த நகையெல்லாம் எங்கே அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. நான் பெரிய கதைமா, நான் இன்னொரு நாள் சொல்கிறேம்மா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீடு பக்கத்தில் தானே இருக்குது, வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க மீனாவோட அம்மா. நகையெல்லாம் முத்து தான் வாங்கி அடகு வச்சுட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு மாப்பிள்ளை எதுக்காவது கார் டியூ கட்டுறதுக்காக நகையெல்லாம் கேட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா. மீனா தம்பி சொல்லிட்டு இருக்கிறாரு, டியூ கட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ அமௌண்ட்லாம் ஆகாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. மீனா இப்போது வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. அப்பாவை பற்றி என்னோட அத்தை ரொம்ப தப்பாக பேசினாங்கம்மா, அதான் எனக்கு கோபம் வந்து நகை கழட்டி கொடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா அம்மாவுக்கு அது கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் சீட்டு பணம் போட்டு வச்சிருக்கிறேன் மீனா, அதில் வேணால் நான் செயின் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாமா, என்னோட புருஷன் சம்பாதிச்சு நகை வாங்கி கொடுப்பாரு நான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவரும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு நகை சேருமா, அவளும் போகிற இடத்துல என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அடுத்ததான் மீனா இப்போது எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே போய் இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு விஜயா வழக்கம் போல் மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் தானே எல்லா திங்ஸையும் வாங்க சொன்னீங்க, ஒரே ஆளாக போய் சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம் மற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அதுக்காக நானும் உன் கூடவா வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. நான் சொன்ன அளவுக்கு தானே வாங்கியிருக்கிறேன், அதை விட அதிகமாகலாம் ஒன்று வாங்கலை இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. நம்ம வீட்டுக்கு எப்போதும் வாங்குற அளவு தான் வாங்கியிருக்கிறேன், அதை கனெக்ட் பண்ணி தான் அவருமே பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உன் புருஷன் தான் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறான்னு குத்தி காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு சண்டை இழுக்கிறாங்க விஜயா. ஸ்ருதிக்கு சிக்கன் சூப்பு, சிக்கன் குழம்பு வச்சிரு, அதுக்கப்புறம் ரோகிணிக்கு ஃபிஷ் குழம்பு வச்சிரு, எனக்கும் மாமாவுக்கும் ஈரல் வச்சிரு அப்படின்னு வரிசையாக லிஸ்ட்டு சொல்கிறாங்க. மீனாவை அதிகமாக வேலை வாங்கினோம் அப்படின்னா மீனாவே முத்துவை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க விஜயா. மீனாவுமே அசராமல் விஜயா சொன்ன வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதுக்கிடையில் இப்போது ரவி ஸ்ருதியோட டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. ஸ்ருதியுமே டப்பிங் பேசி முடிச்சுட்டு வராங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா சாரி ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ரவி, எங்கள் வீட்டில் இருக்கிற 2 வீலரை வேணால் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. 2 வீலர்லாம் வேணாம் ஸ்ருதி, நம்ம வேணால் ஒரு கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. மனோஜ் ஒர்க் பண்ணுற ஷோரூமுக்கு நாளைக்கு மார்னிங் போகலாம், நல்ல காரை அவனே புக் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. கார் வாங்கினதுக்கப்புறமும் நீ தான் என்ன ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. நாளைக்கு ரவியும் ஸ்ருதியும் மனோஜ் ஷோரூமுக்கு போனாங்க அப்படின்னா அவர் அங்கே வேலை பார்க்கலன்ற உண்மை வெளியில் வரப்போகுது. அதுக்கப்புறமா மனோஜ் என்ன பொய் சொல்லி சமாளிக்க போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.